இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம ஜிப் உடஞ்சிட்டாலோ, அந்த ரன்னர் ஜிப்பில் இருக்கிற ரன்னர் உடஞ்சிட்டாலோ அல்லது கழண்டுட்டாலோ எப்படி போடலாம்ங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். சமயத்தில் பேக் நல்லா இருக்கும், ஆனால் நம்ம இந்த ரன்னர் மட்டும் சில நேரங்களில் உடஞ்சும் போயிடும் அல்லது இதிலேருந்து அப்படியே கழண்டும் வந்துடும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாமளே அதை கொஞ்சம் எளிதாக எப்படி போடலாம்ங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். முதல்ல நமக்கு இந்த இடம் ஓப்பனாக இருந்தால் அப்படியே கழண்டு வந்துடும் இல்லையா? அல்லது இப்போ நடுவில் இருக்கும் பொழுது உடஞ்சும் போயிடலாம், அல்லது நடுவில் இருக்கும் பொழுதே ஒன்று மட்டுமே கூட கழண்டும் வரலாம். எல்லாமே நமக்கு அனுபவத்தில் தெரிஞ்சிருக்கும். அதையெல்லாம் நம்ம சரிப்படுத்தி ரன்னர் நீங்கள் புதுசாக ஜிப்பு விற்கிற கடையில் ஃபேன்சி ஸ்டோரில் கேட்டிங்கன்னா ரன்னர்னால் ஒரு பேகுக்கும் ஒரு ஜிப்பு சைஸுக்கும் ஏற்ற மாதிரி விற்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஒன்று வாங்கிட்டு நீங்கள் இதை போடலாம். இப்போ இந்த பேகுக்கு இடையில் ஜிப்போட ரன்னர் உடஞ்சிருச்சு. அதனால் நமக்கு இந்த ரெண்டு பக்கமுமே மூடின மாதிரி ஒரு தோற்றம் தான் இருக்குது. இப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஒரு பக்கத்தில் மட்டும் இதை ஓப்பன் பண்ணிக்கணும். மிச்சத்தை நாம் ஜிப்பை போட்ட பிறகு, ரன்னரை போட்ட பிறகு நம்ம கையில் அதை ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா நமக்கு தையல் மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ண முடியாது. அதுக்குன்னு லெதர் பேகுங்க தைக்கிற இதில் தான் அந்த தையல் போட முடியும். நீங்கள் நம்மளோட மிஷினில், சாதாரண மிஷினில் போட முடியாது. போட்டிங்கன்னா நமக்கு ஊசி உடையும். ஏன்னா இந்த இடமெல்லாம் தடிமனான போர்ஷன் இல்லையா? அதனால் இப்போ நம்ம இதை பிரித்த பிறகு இங்கே உள்ளே இருக்கிற அந்த ஜாயினை நம்ம எடுத்துட்டோம். அதை பிரித்து எடுத்த உடனே உங்களுக்கு இது ரெண்டுமே அப்படியே செப்பரேட்டாக தெரியுது பாருங்கள். ஜிப்போட இந்த தொடர்ச்சி அப்படியே செப்பரேட்டாக இருக்குது. இப்போ இதை நீங்கள் அப்படியே முதல்ல சமமாக வச்சு பாருங்கள். சமமாக வச்சுட்டு எது லென்த்தாக இருக்கோ, எது லென்த்தாக உங்களுக்கு தெரியுதோ அதை தான் நீங்கள் இந்த ரன்னரில் ஃபஸ்ட்டு போடணும். இப்போ இதுதான் உங்களுக்கு லென்த்தாக இருக்குது. இந்த விஷயம் ரொம்ப முக்கியம்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ஜிப்போட அலைன்மெண்ட்டு நமக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இது கொஞ்சம் நீங்கள் பார்த்து செஞ்சால் சரியாக இருக்கும். ஏன்னா பெருசாக இருக்கிறதுல முதல்ல போட்டுருங்க. அந்த லென்த் உங்களுக்கு வெளியே வந்துடும். வந்த பிறகு நீங்கள் குறைவாக இருக்கிற பக்கத்தை போட்டிங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு அதுக்கு பிறகு ஈக்குவலாக ஆகிடும். அதுக்காக தான் அதை முக்கியமாக சொல்கிறேன். அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த மாதிரி நூல் இருக்குதுன்னு சொல்லி அதை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஆனால் கட் பண்ணாமல் நீங்கள் இழுத்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால் கட்டாயமாக நீங்கள் அதை இழுக்கவே கூடாது. இழுத்தீங்கன்னா அதோட தொடர்ச்சி வந்துடும். அதுக்கு பிறகு இந்த பிளாஸ்டிக்கில் இருக்குது பாருங்கள், இந்த பல்லு மாதிரி, அதையும் நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. அது மாதிரி நீட்டிகிட்டு இருந்தாலும் ஒரு சில ஜிப்களில் உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க, நீட்டிகிட்ருக்கோம். அந்த நீட்டிகிட்டு இருந்ததுன்னா அதிலே வச்சு தொடர்ச்சியாக போடாதீங்க. அதை அந்த நுனி வரைக்கும் கட் பண்ணிவிட்டு போடுங்க. ஓகேவா? இப்போ இதை இப்படி நுழைக்கிறோம். நம்ம நுழைக்கிறது இந்த ஜிப்போட இரண்டு பாகங்கள் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இந்த தனித்தனியாக இருக்கிற பாகத்தில் நுழைக்கிறோம். ஜிப்போட மேல் பாகத்தில் நம்மளோட ரன்னரோட அந்த கைப்பிடி வரணும். அதையும் பார்த்துட்டு இதில் சரியாக இப்படி பொறுத்துங்க. ஒரு பக்கத்தை இப்படி போட்டுட்டோம். போட்டு இந்த பக்கம் வர மாதிரி வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த இன்னொரு பக்கம் அதை அதுக்குள்ளே அப்படியே நுழைக்கிறோம். இப்போ இதுதான் நான் அந்த பெருசாகவும் சிறுசாகவும் இருக்கும்னு சொன்னேன் பாருங்கள். அது இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். ஏன்னா பெருசு கொஞ்சம் நம்ம இப்படி லென்த்தாக இப்படி பிடிச்சிக்கிட்டோம்னா இந்த கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பாகத்தை இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா ரெண்டுமே ஈவனாக உங்களுக்கு இந்த இடம் பபுள்ஸ் மாதிரி வராமல் ஈவனாக இருக்கும். இப்படி ரெண்டுத்தையும் நல்லா அழுத்தமாக உள்ளே வச்சுட்டு
அதுக்கு பிறகு கொஞ்சமாக அப்படி இழுத்தீங்கன்னா போட்டு கட் பண்ணுப்பா. அது பார்த்திங்கன்னா அப்படியே இழுத்துட்டோம் பாருங்கள். அவ்வளவே தான். நீங்கள் முதல்ல ஆரம்பித்து போட வேண்டிய இடம் இந்த 2 ஓப்பன் இருக்கிற இடத்துல தான். உங்களுக்கு இடையில் ஒரு ஜிப்பு மட்டும் கழண்டுட்டாலும் நீங்கள் இந்த மொத்தமாக முதல்ல இருந்து பிரித்து செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இப்போ இப்படி வரும்போது உங்களுக்கு அந்த பெருசு சிறுசுங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். பெருசு சிறுசுங்கிற அந்த லென்த்து அட்ஜஸ்ட் ஆகும். பிறகு இந்த இடத்த நாம் அப்படியே இப்படி வச்சு இந்த இடத்த கையிலேயே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கும் முன்னாடி சின்னதாக ஒரு வேலை இதில் செஞ்சுருங்க. எப்போவுமே ரன்னர் இப்படி ஓடி இந்த பக்கம் வந்துடும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் முழுக்கவுமே பிரித்து செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி ரன்னரோட ஓப்பன் இந்த ஜிப்போட ஓப்பனில் அப்படியே ஓடி வெளியே வந்துடும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஊசி நூல் எடுத்து இந்த 2 ஓப்பனையும் நீங்கள் அப்படியே சும்மா ஒரு டேக் மாதிரி போட்டு கட்டி விட்டுருங்க. கட்டி நல்லா டைட் பண்ணி 2-3 முறை முடிச்சு போட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த முடிச்சை தாண்டி உங்களுக்கு அந்த ரன்னர் வெளியே வராது. அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் செய்யலாம். ஏன்னா பேக் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் அது மொத்தமாக வெறும் இந்த ஜிப்பு ரன்னரால் நமக்கு அந்த பேக்கே கெட்டு போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கலாம்னா இந்த முறையை பயன்படுத்துங்க. இங்கே நம்ம இதை பாருங்கள், இப்படி அந்த எட்ஜு உங்களுக்கு வெளியே தெரியாமல் உள்பாகத்தில் இப்படி தைச்சிடுறேன். இப்போ இதை மீறி உங்களுக்கு அந்த ரன்னர் வெளியே வராது. ஏன்னா நம்ம 2த்தையுமே இணைச்சிட்றோம் இல்லையா, அதுக்கு பிறகு அந்த ரன்னர் அதை தாண்டி வெளியே வர முடியாது. இது மாதிரி ரொம்ப சுலபமான வழியாக இதை நீங்கள் செய்யலாம். இப்போ இது உங்களுக்கு சும்மா அப்படி ஒரு சேஃப்டி மாதிரி அப்படி கொடுத்துருக்காங்க டிசைனுக்காக. அதை நம்ம கையிலேயே இந்த இடத்த தைச்சு முடிச்சிடலாம். ஓகேவா? நல்ல எளிய முறையில் உங்களுக்கு ஜிப்போட ரன்னர் போட கற்றுக் கொடுத்துருக்கேன். நிச்சயமாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.